அதான் என்ன அடுத்து என்ன போடா, இதுக்கு நல்ல மரியாதை கிடையாது. போயிட்டே இருங்க, போயிட்டே இருங்க. இந்த நாய் பிரச்சனை நம்ம நாட்டினுடைய மிகப்பெரிய பிரச்சனையா மாறிக்கிட்டு இருக்கு. சமூக ஊடகங்கள்ல மட்டும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்த இந்த நாய் பிரியர்களும் இந்த நாய் வெறுப்பாளர்களும் இப்ப தெருவில் இறங்கி சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி ஒரு சம்பவம் தான் சென்னையில் நடந்திருக்கு. சென்னையில் ஒரு நபர், அவர் வந்து ஒரு நாய் பிரியர். அவர் தன்னுடைய மனைவியை கூட்டுக்கிட்டு தான் வளர்க்குற நாயையும் தூக்கிக்கிட்டு தெருவில் இருக்கக்கூடிய ஒரு நாய்க்கு சாப்பாடு வைக்க போயிருக்காரு. அந்த தெருவை சேர்ந்த 2 பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, எங்க இருந்தோ வந்து எதுக்கியா எங்க தெருவில் இருக்க நாய்க்கு நீ சாப்பாடு வச்சுட்டு போற? நீ பாட்டுக்கு சாப்பாடை வச்சுக்கிட்டு போயிருவ. ஆனா அந்த நாய் நீ போடுற சோத்தை தின்னுட்டு எங்க வீட்டில் இருக்கிற சின்ன பசங்களை கடிக்க வருது. நாங்க வந்து வெளியே தெருவுக்கு போயிட்டு வர முடியல. நீங்க பாட்டுக்கு வந்து நாய்க்கு சோறு வச்சுட்டு போறீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? அப்படின்னு சொல்லி கேட்டது மட்டுமல்லாமல் அந்த நாய்க்கு வச்ச சாப்பாடை காலால எத்தியும் கீழே தள்ளுறாங்க. அந்த நாய் பிரியர் ஆதங்கப்பட்டு அவசரப்பட்டு அவரு வந்து வாடா போடா அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இவங்களும் வந்து பதிலுக்கு வாடா போடான்னு பேசுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இது கைகலப்பா மாறிருமோ அப்படிங்கிற அச்சத்தோட தான் நான் அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது எங்களை கடிக்குது, எங்க குழந்தை இங்க இருக்குது. போங்க, எடுத்துட்டு போங்க. இந்த சாப்பாடு வைக்கிற வேலை இங்க வைக்க கூடாது. கிளம்பிக்கிட்டே இருங்க, கிளம்பிட்டே இருங்க. இது போகுது. ட்விட்டர்ல நான் போட போறேன், பாத்துக்கிட்டே இரு. போலீஸ் வருதா இல்லையான்னு பாரு. சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டே இரு. போடான்னு ஜெயகாந்த், நீ பின்னாடி வா. ஜெயகாந்த், நீ பின்னாடி வா, நீ பின்னாடி வா. இதே வேலை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. கிளம்புங்க, சாப்பாடு எடுத்துட்டு கிளம்புங்க, சாப்பாடு எடுத்துட்டு கிளம்புங்க, போயிட்டே இருங்க. இது வந்து ஒரு முதல் படிதான். இதுக்கப்புறம் நாய்களுக்காக நம்ம மனுஷங்களுக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய அளவுல சண்டைகளும் பிரச்சனைகளும் சர்ச்சைகளும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை நம்ம எங்கிருந்து பார்க்க வேண்டி இருக்குன்னா, சுப்ரீம் கோர்ட்டுடைய ஒரு தீர்ப்பு. டெல்லி சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு வழங்குதுன்னா, நாய்களை பிடிக்கணும், பிடிச்சு ஷெல்டர் பண்ணணும், அவங்க நாய்களுக்கு வந்து கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணணும். அந்த நாய்களுக்கு வந்து ரேபிஸ் அப்படிங்கிற நோய் இல்லைன்னா அந்த நாயை வந்து திரும்ப வந்து நீங்க விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு ஒன்று அளிச்சிருக்கு. அது வந்து ஒரு மிகப்பெரிய விவாதத்தை நாடு முழுவதும் எழுப்புச்சு. நாடு முழுவதும் நாய் பிரியர்கள் வந்து போராடவும் தொடங்கினாங்க. இந்த நிலையில தான் நீயா நானால கோபிநாத் அவர்கள் வந்து இந்த ஒரு ஷோவை ஹோஸ்ட் பண்ணி நாய் ஆதரவாளர்கள், அதாவது நாய் பிரியர்கள் ஒரு பக்கம், நாயினால பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு அவங்க ஒரு ஷோ நடத்துறாங்க. ஆனா இந்த ஷோ முழுக்க முழுக்க நியாயமாக நடத்தப்பட்டுச்சான்னு கேட்டா சத்தியமா கிடையாது. ஒரு அஜெண்டாக்காக கோபிநாத்தும் விஜய் டிவியும் வேலை செஞ்சிருக்காங்கன்றது நமக்கு அப்பட்டமா தெரியும். ஏன்னா அந்த ஷோவில் ஜட்ஜா கலந்துகிட்ட படவா கோபி வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் பேசின முழு கண்டென்ட்டையும் போட சொல்லுங்க, இது வந்து எடிட்டட் வெர்ஷன், நான் வந்து தீர்வை நோக்கி நிறைய பேசியிருப்பேன், அது எல்லாத்தையும் இவங்க கட் பண்ணி திட்டம் போட்டு எனக்கு எகெயின்ஸ்டா ஒரு வேலையை பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லி படவா கோபி அவர்கள் ஒரு காணொளி ஒன்று வெளியிட்டிருப்பார். அதுக்கப்புறம் நாய் ஆதரவாளர்களாக பேச வைக்கப்பட்ட நபர்கள் எல்லாரையுமே ஒரு கோமாளிகள் போல சித்தரிச்சு வவ் 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 இப்படியெல்லாம் வந்து இதே கோபிநாத் அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொம்பளைங்களை கூட்டிட்டு வந்து ஒரு ஷோவில் உட்கார வச்சு இவர் வந்து பேச விட்டு ப்ரோமோல கட் பண்ணி போடுவாரா அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுது. எது யாரோ ஒருத்தங்க நாய் மேல இருக்கக்கூடிய பேர் அன்பின் காரணமாக அந்த மாதிரி குலைச்சு காட்டுறதை எடுத்து ப்ரோமோல போட்டு இந்த நாய் விரும்பிகளை வந்து சமூக ஊடகங்கள்ல ட்ரால் மெட்டீரியலா மாத்தி ஒரு அஜெண்டாவை கொண்டு வந்து மக்களுக்கு முன்னாடி வச்சு நாயை வெறுக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்யப்பட்ட முயற்சி அப்படிங்கிறது நமக்கு அப்பட்டமா தெரியுது. நீங்க நாயை பிடிச்சிட்டு போங்க, நாய்க்கு வந்து கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணுங்க, அந்த நாய்க்கு வந்து குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணி கொண்டு வந்து தெருவில் விடுங்க. ஆண் நாய்களுக்கு பண்ணாதீங்க, மாறாக பெண் நாய்களுக்கு பண்ணுங்க. ஏன்னா ஒரு தெருவில் 10 ஆண் நாய் இருக்குன்னா 1, 2 பெண் நாய்கள் தான் இருக்கும். அந்த பெண் நாய்களுக்கு நீங்க கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணீங்கனாலே அது குட்டி போடாது, நாய்களுடைய இனப்பெருக்கம் வந்து அதிகமாக ஆகாது. அது மட்டுமல்லாமல் மக்கள் இப்ப பயன்படுத்தக்கூடிய குப்பைகளுடைய அளவு அதிகரிச்சதுனால தான் தெருநாய்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிச்சிருக்கு. வெளியில வந்து மக்கள் வந்து ஃபுட்டை போடுறத நிறுத்துங்க, ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. இது மாதிரி ஏகப்பட்ட தீர்வுகளை நோக்கி இந்த ஷோவை எடுத்து நடத்தி கொண்டு போயிருக்கலாம். ஆனா
நாய்களை வந்து நேசிக்கக்கூடியவன் பூரா கோமாளி, அவன் எல்லாம் ஒரு காமெடி பீஸு அப்படின்னு ஒரு நடிகை ஒருத்தங்க, ஒரு லேடி ஒருத்தங்க, அவங்க வந்து நீயா நானால நாய் மாரி குலைச்சு காட்டு பேசியிருக்காங்க. இந்த சமூக ஊடகத்துல இருக்கக்கூடிய ஆபாச பொறுக்கிகள் என்ன பண்றானுங்க தெரியுமா? அவங்க ஃபோட்டோவ நாயோட ஃபோட்டோவோட எடிட் பண்ணி பரப்பிட்டு இருக்கிறானுங்க. டேய்! நாய் அப்படிங்கிறத நீ அழிக்கணுங்கிற அவசியம் இல்ல. நாய்ட்ட இருந்து உன்ன தற்காத்துக்கிறதுக்கு ஏகப்பட்ட தீர்வு இருக்கு. அந்த தீர்வ நோக்கி இந்த நீயா நானா அப்படிங்கிற டுபாக்கூர் ஷோ நகுத்தல அப்படிங்கிறது தான் நம்ம வைக்கக்கூடிய குற்றச்சாட்டா இருக்கு. இப்ப ஒரு நாய் கூட நல்லா பழகுனவன் ஒரு தெருவுக்குள்ள போறான் அப்படின்னா, அவனுக்கு வந்து அந்த நாய்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கிற சர்வைவல் டாக்டிக்ஸ் தெரியும். இப்ப நீ இருக்க, உனக்கு வந்து பைக் ஓட்டுறது, சைக்கிள் ஓட்டுறது, ஸ்விம்மிங் தெரிஞ்சிருக்கிறது எந்த அளவுக்கு அத்தியாவசியமான ஒன்றோ, ஒரு நாய்கிட்ட இருந்து உன்ன தற்காத்துக்கிறதும் அத்தியாவசியமான ஒன்று. இப்ப நாய்கள் மட்டும் வந்து ரோட்ல வந்து அதிகரிக்கல. தெருநாய்களுடைய எண்ணிக்கை மட்டும் அதிகமா இல்ல. மாடுகளுடைய எண்ணிக்கையும் அதிகமா இருக்கு. நான் கிட்டத்தட்ட ஒரு 95 கிலோ என்னுடைய உடல் எடை கூடிருச்சு. நான் உடல் எடைய குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்து வாக்கிங் கிளம்பி போக ஆரம்பிச்சேன். அப்படி போறப்ப எனக்கு நாய்களால ஏற்பட்ட தொந்தரவ விட, தெருவுல நிக்க மாடுகளால எனக்கு தொந்தரவு இருக்கு. காளை மாடுகள் குறிப்பா எனக்கு முட்டை வந்திருக்கு. அதுங்கிட்ட இருந்து என்ன தற்காத்து நான் ஓட ஆரம்பிச்சிருக்கேன். அப்ப என்ன பண்ணுவ? மாடு முட்டை வருது, இருக்கிற மாட்டெல்லாம் கொண்டு போய் கொன்னுடலாம், இல்ல காயடிச்சிடலாம் அப்படின்னு நீ சொல்லுவியா? அத நீ சொல்ல மாட்ட. ஏன்னா மாட்டுக்காக பேசுறதுக்கு சீமான் போன்றவர்கள் இருக்காங்க. நாய் போன்ற உயிரினங்களுக்காக பேசுறதுக்கு யாரும் இல்ல. நீ கருத்தர ஆப்பரேஷன் பண்ணு. அந்த நாய குடும்ப கட்டுப்பாடு ஆப்பரேஷன் பண்ணி கொண்டு வந்து திரும்ப விடு. அதுல எங்களுக்கு பிரச்சனை இல்ல. வி ஹேவ் நோ ப்ராப்ளம். ஆனா, இந்த நீயா நானா அப்படிங்கிற ஷோ, நாயே வேண்டாம். நாய வந்து நம்ம அழிச்சிறலாம். கர்ண கொலை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அஜெண்டாவுக்காக இவங்க வேலை செய்றாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் எழுது. ஏன்னா, ஒட்டுமொத்தமா சமூக ஊடகங்கள்ல நாய நேசிக்கிறவங்களுக்கு எதிராக வன்ம கருத்துக்கள இவனுங்க வந்து தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரானுங்க. இப்ப நான் பேசக்கூடிய இந்த வீடியோவுக்கு கீழயே எத்தன பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல நம்மள வந்து கழுவி ஊத்த போறாங்க, எத்தன பேர் நம்மள வெறுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. அப்ப நாய் வந்து மனிதனுடைய எவால்வான ஒரு ஒன்று. நம்ம வந்து குறிஞ்சி நில காலகட்டத்தில மனிதன் வந்து நாகரிகப்பட்டு பழகி வரும்போதே நாய வந்து பெட் பண்ணிக்கிட்டான். நாய வந்து தனக்கு பாதுகாப்பான ஒன்றா, "நீ தான்டா கூப்ட்டு காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்த உன்ன உன் பக்கத்துல வச்சுக்கிட்ட. இப்ப அத வந்து நீ அழிக்கணும்னு நோக்கி நீ நகர்றது வந்து எந்த விதத்துல நியாயம்?" அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ நீ வந்து குகையில வாழ்ந்தப்ப, மலையில வாழ்ந்தப்போ உனக்கு காவல் அப்படிங்கிறப்போ உனக்கு நாய் தேவைப்பட்டுச்சு. இன்னைக்கு வந்து அது தெருவுல வந்து அதிகரிச்சிருச்சு. அது வந்து நெறையா இருக்கு. அதனுடைய பெர்த் கண்ட்ரோல நம்ம குறைக்கணும். அதிகபட்சமாக நாய்கள் இருக்கிறது வந்து நம்மளுடைய குழந்தைகளுக்கு ஆபத்து. குழந்தைங்க வெளியில சுதந்திரமா விளையாட முடியாது. அந்த சூழல் இருக்கு. அதுல நமக்கு மாற்று கருத்து இல்ல. இதுல கவர்ன்மெண்ட் must come forward and take necessary measures to control the birth of the stray dogs. அந்த தீர்வை நோக்கி நகர்த்தணுமே தவிர, ஒட்டுமொத்தமா நாய்கள வெறுக்க வச்சு, இந்த வெறுப்பினுடைய படிநிலை எங்க போய் நிக்கும்னா, நாய்கள நாளைக்கு நாங்க கொல்லப் போறோம், கருணை கொலை செய்யப் போறோம் அப்படின்னு அரசாங்கம் எடுத்துச்சு ஒரு முடிவ அப்படின்னா, அந்த முடிவுக்கு ஆதரவாக மக்களை நோக்கி நகர்த்தக்கூடிய ஒரு ஷோவா தான், ஒரு அஜெண்டாவாக தான் நான் கோபிநாத் அவர்கள பார்க்கிறேன். ஏன்னா, கோபிநாத்துடைய அரசியல் செயல்பாடுகள், ஸ்டாலின் அவர்களெல்லாம் போய் எத்தன பேர் இன்டர்வியூ எடுத்துற முடியும்னு நமக்கு தெரியாது. ஆனா, கோபிநாத் அவர்கள் நினைத்தால், ஸ்டாலின் அவர்களோட வாக்கிங் போய்க்கிட்டு எளிதாக ஒரு சீஃப் மினிஸ்டர மீட் பண்ணி அவரால இன்டர்வியூ எடுக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பெர்சன் தான் கோபிநாத் அவர்கள். அதனால அவங்களுக்கு பின்னாடி ஒரு அஜெண்டா குடுக்கப்பட்டு, அத இவங்க செயல்படுத்துறாங்களோ அப்படிங்கிற சந்தேக கண்ணோட்டத்தோட பார்க்கிறதுல என்ன தப்பு?